ஒரு எச்சரிப்பின் அற்புதம். அழைத்து கொண்டு வந்தாகிவிட்டது. விசுவாசத்தில் நடத்துகிறோம். விசுவாசத்தில் கடந்து போகிற போது என்ன நடக்குதுன்னு சொன்னால் அநேக போராட்டங்கள் வரும். ரொம்ப கவனமாக இருக்கணும். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்க ஆண்டவர் லோத்துவை அவன் குடும்பத்தை வெளியே கொண்டு வருகிறார். மீட்கப்பட்ட ஜனங்கள், தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், தேவனுக்காக அழைக்கப்பட்டவர்கள், வெளியே கொண்டு வரப்பட்ட குடும்பம். இந்த குடும்பத்தோடு கூட ஆண்டவர் பேசுறாரு. நான் உன்னை என்ன செய்து விட்டேன், இந்த அழிவிலிருந்து காப்பாற்றி இருக்கிறேன், நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய், வெளியே கொண்டு வரப்பட்டிருக்கிறாய், நீ என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா ஓடி போயிடுன்னு சொன்னார். எதுக்கு ஓடி போகணுமோ? பவுல் அப்படிதான் சொல்றான், விலகி ஓடுன்னு சொல்றான். எதுக்கெல்லாம் ஓட முடியுமா என்ன செய்ய, ஓடி போயிடு. இது 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 கூட என்ன செய்யாத. பாருங்க, அங்க சொல்லப்பட்டிருக்கிறது, ஓடிப்போ, பின்னிட்டு பாராதே, இந்த சமபூமியில எங்கே நிக்காத. ஏன்னா இது நீ நிக்கிறதுக்கான இடம் இல்லை. இந்த சமபூமி நீ நிற்கிறதுக்கான இடம் அல்ல. நீ நிற்கிறதுக்கான இடம் எதுன்னு சொன்னா ஆண்டவர் சொன்னாரு, எண்ணண்டையிலே கண்மலையில வந்து நில்லு, நீ அழியாதபடிக்கு கண்மலைக்கு என்ன செய்ய, ஓடிப்போன்னு சொன்னார். நல்லா கவனிங்க, தேவன் நம்மை நடத்துகிற போது என்ன செய்ய வேண்டி இருக்குன்னு சொன்னா ஒரு எச்சரிப்போடு கூட கடந்து போகணும். ஆண்டவர் பேசுகிறார், சொல்லுகிறார். சொல்ற ஆண்டவரோடு கூட பல காரியங்களை பேசினான். இல்லை ஆண்டவர், அவ்வளோ தூரம்லாம் என்னால் ஓட முடியாது, பக்கத்தில் ஊர் இருக்கு, சின்ன ஊர் தான், பேசாம நான் இந்த ஊருக்குள்ளே ஓடி போறேன்னா சரி போன்னு சொன்னார். ஆனால் அங்கே நடந்த காரியம் பாருங்க, 26வது வசனம், 26. அவன் மனைவியோ பின்னிட்டு பார்த்து, பாருங்க, இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு எச்சரிப்பின் அற்புதங்கள். ஓடி வருகிற ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம், மீட்டெடுத்திருக்கிறார். சாபத்துக்கு, அக்கிரமத்துக்கு, நித்திய அழிவுக்கு மீட்டெடுத்திருக்கிறார். ஓடிப்போ சொல்றார், ஓடி போயிடுன்னு சொன்னார், நிக்காதன்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம். கூடவே என்ன சொன்னார்னா, பின்னால பார்க்காதன்னு சொன்னார். ஆமென் சொல்லுங்க. எங்க பார்க்காத? திரும்பி பார்க்காத, விட்டு வந்த வழி என்ன செய்யாத, பார்க்காத. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பின்னிட்டு பார்க்கறதுக்காக அழைக்கப்படவில்லை. லூக்கா 17ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற போது வேதம் அப்படித்தான் சொல்லுது. 28 முதல் 32 வரைக்கும் வாசிச்சு பாருங்க. மனுஷகுமாரன் வருகிற நாளிலே, லோத்தினுடைய நாட்களிலே எப்படி நடந்ததோ அப்படியே மனுஷகுமாரன் வருகிற நாளிலும் நடக்கும். அப்போ நீங்க என்ன செய்ய வேண்டி இருக்கிறதா, அவர் வருகிற நாளிலே நீங்க மீட்கப்படணும்னு சொன்னா ஆண்டவர் சொல்றாரு, லோத்தின் மனைவி என்ன செய்யுங்க, மைண்டில் வச்சுட்டே இருன்னு சொல்றார். மைண்டில் ஏன் அவ்வளோ மைண்டில் வச்சுட்டே இருக்கணுமா? அதுதான் என்ன செஞ்சுட்டதான், பின்மாறி போய் வீணா போயிட்டது. பின்மாறி போகிற ஆட்களுக்கெல்லாம் என்ன கவனம் வச்சுக்கணும்னா, லோத்தோட ஒய்ஃபை ஞாபகம் வச்சணும். ஏன்னு சொன்னால் பாருங்க, பின்மாறி போகிறதுனாலே ஒரே ஒரு ஆள் தான் தெரியும் பார்த்தா. யாரு? ஒரே ஒரு ஆள் தான். அந்த குடும்பத்தில் ஒரே ஒரு ஆள் தான் பின்மாற்றத்துக்குள்ள போச்சு. விளைவு என்ன தெரியுங்களா? சபிக்கப்பட்ட சந்ததி உருவாகிறது. எல்லாம் இழப்பு. ஏன் சொன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா ஒரு எச்சரிப்பு. நீ மீட்கப்பட்டிருக்கிறாய், வெளியே கொண்டு வந்திருக்கிற, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டிருக்கிறார், ஓடி போயிடுன்னு சொன்னார். ஏன்னா நித்திய அழிவு வரப்போகிறது. ஆண்டவருக்கு மகிமுண்டாட்டம். லூக்கா 9:62 சொல்லுகிறது. இயேசு சொல்லுகிற போது சொன்னார், கலப்பையின் மேல் கையை வைத்து விட்டு பின்னிட்டு பார்க்கிற எவனும் தேவனுடைய ராஜ்யத்துக்கு நீ யார் கிடையாது, நீ குவாலிஃபைடே கிடையாது, அன்ஃபிட்னு சொல்றார். கை வச்சிட்டியா, திரும்பி பார்க்காத, பின்னால பார்க்காத. பின்னால பார்க்கறது என்ன நடக்குமா? எச்சரிப்பு உப்பு தூணாய் மாறி போகிறார். பிரயோஜனமற்ற அந்த தூண் எவ்வளோ நாளைக்கு இருந்திருக்கும்? இன்னைக்கு வரைக்கும் அடையாளம் சொல்லப்படுகிற அடையாளங்கள்லாம் இல்லை. அப்போவே அது என்ன செஞ்சுட்டு இருக்கோம்? காத்துல கரைந்து போய் ஒன்றும் இல்லாமல். ஏன்னா ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறான்னு சொன்னா, ஒரு தெரிந்து கொண்ட தேவன், விசுவாசத்துல உன்னை பலப்படுத்துகிற தேவன், சூழலுக்கூடாக கடந்து போகிற போது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஓடுகிற ஓட்டம் தான். பிரச்சனை வந்துட்டு அப்படியே விட்டுட்டு, இயேசுதாமை விட்டுட்டு வெளியே போற ஆட்களுக்கெல்லாம் எச்சரிப்பு என்னன்னு சொன்னா, லோத்தின் மனைவியை நினைத்துக்கொள். ஆண்டவர் ஒரு எச்சரிப்பு கொடுக்கிறார். ஏன்னா இந்த அற்புதமே என்னன்னு சொன்னா எச்சரிப்பின் அற்புதம். இது
சும்மா அப்படியே போற போக்கில் நடந்தவைகள் அல்ல. தேவன் தம்முடைய பிள்ளைகள் அழைக்கப்பட்ட நிலைமையிலே அவரோடு கூட நடக்கிற மக்களுக்கு தேவன் கொடுக்கிற ஒரு எச்சரிப்பின் அற்புதங்கள். இதை சரியா நம்ம என்ன செய்ய வேண்டியிருக்குன்னா கவனித்து பிடித்து கொள்ள வேண்டும். போகிற போக்கில் ஆண்டவருக்கு மகிமை சொல்லுகிறார், பின்னால பார்க்குற வேலையை என்ன செய்யாத, வச்சுக்காத, போறியா ஓடிக்கிட்டே இரு, ஓடிக்கிட்டே இரு. இந்த சம பூமி எங்கும் அது சொல்றாரு, எங்கேயுமே என்ன செய்யாத, நிற்காத. ஒரே ஒரு இடம் தான் அவனுக்கு என்னது, நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போன்னு சொன்னார். ஆண்டவருக்கு மகிமை உண்டாட்டம், ஓடிடணும்.